என்எல்பியை பற்றி நான் பேசுகிறேன். ஐ வாண்ட் டு டெல் அபவுட் என்எல்பி. ஏன் இந்த என்எல்பி நீங்கள் சொல்கிறீங்க? நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராம் என்ன தான்? எனக்கு கவுன்சிலிங் தெரியும், சைக்காலஜி தெரியும், ஃபிசியாலஜி தெரியும், எவ்வளவோ அரோமா தெரப்பி தெரியும், அந்த தெரப்பி தெரியும், நேச்சுரல் தெரப்பி தெரியும். இது என்எல்பி என்ன ஒன்று புரிய மாட்டேங்குதுங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. செகண்ட் கொரோனா அப்போ ஒரு 30 days ஐ வாஸ் அஃபெக்டட் பை கோவிட். சரணாக போயிட்டு செக் பண்ணுறப்ப கோவிட் பாசிட்டிவ்ன்ட்டாங்க. எங்கள் வீட்டில் எனக்கு, எங்கள் அப்பாவுக்கு, எங்கள் பாட்டிக்கு 3 பேர்த்துக்குமே கோவிட். நான் ஹவுஸ் அரெஸ்ட், ஹோமில் அரெஸ்ட் ஆகிட்டு இருந்தேன். ஒரு யூனோ தட் அந்த கோவிடோட ஆக்சுவலாக கோவிடோட இம்பேக்ட் கூட அப்படி இல்லை, இந்த உலகத்தோட இம்பேக்ட் இருக்குது. அந்த கோவிடை பற்றின பரப்புன அந்த வதந்திகள், அந்த நியூஸஸ், அந்த திங்ஸ் வாட் வாஸ் ஹேப்பனிங் அவுட் சைட், இட் ஹேட் அஃபெக்டட் த ஹியூமன் பீயிங்ஸ். இப்போ வரைக்கும் கோவிட்னால உருவான தாக்கங்கள் இப்போ வரைக்கும் இருக்கு. ஸோ கோவிட் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு பாசிட்டிவ் தெரிஞ்சவொடனே நமக்கு வரக்கூடிய பயம் என்னவா இருக்கும்னா, அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபிசிக்கலாக வில் பி பிகமிங் லோ. ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி மென்டலாக ஷட் டவுன், அவ்வளோதான். ஏன்னா கோவிட் இறக்குறாங்க, அதுக்கு மருந்து கிடையாது. அது கோவிட் இருக்கிறவங்களுக்கு கூட யாரும் பேசக்கூடாது, பழகக்கூடாது, பக்கத்தில் சோஷியல் டிஸ்டன்சிங் எவ்வளவோ. அதுக்கப்புறம் என்ன, டேஸ்ட்டு தெரியாது, ஸ்மெல்லு தெரியாது, அது நரக வேதனை. சாப்பிடக்கூடிய சாப்பாடு டேஸ்ட் இருக்காது, ஸ்மெல்லு இருக்காது. அதுக்கப்புறம் யாரு கூடயும் பேச முடியாது, பழக முடியாது, மனித வாழ்க்கை அவ்வளோதான்ற புரிய வைக்கக்கூடிய தருணம் தான் கோவிடுங்க. பார்த்து நல்ல சீட்டாடுக்கு சொல்லுப்பா. என்ன மறுபடியும் துபாய்க்கே போலாமா, இல்ல இந்த ஊர்ல இருந்து ஒரு ஓரஞ்சாரமா உட்காந்து தொழில் பண்ணலாமா, மொத்தத்துல இந்த ஊர்ல இருக்கலாமா வேணாமான்னு ஒரு வழியை காட்டி தொலை. ஐ வாஸ் பீயிங் இன் ஹெவன். தனியா இருக்கணும், யார்ட்டையும் பேசக்கூடாது, ஒன்லி மொபைல் இருக்கும். சாப்பாடு கஷ்டம், ரூம்லயே அடைஞ்சு கிடக்கணும். நம்மலாம் கொஞ்சம் வெளியே சுற்றுற ஆள் வேற, ரூமில் அடைச்சி போட்டாலும் நம்மளால் இருக்கவே முடியாது. இட் வாஸ் லைக் பீயிங் அ பிரிசன். ஆக்சுவலாக இப்போ ப்ரிசனில் இருக்கவங்களாம் ஹாப்பியாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க. தேர் கெட்டிங் எவ்ரி திங் ஃபார் தேர், தே கேன் பி இன் கம்யூனிகேஷன், தே கேன் பி வித் பீப்புள். நல்ல ஃபுட் கிடைக்குது ப்ரிசனில் இருக்கவங்களுக்கு, நல்ல வாழ்க்கை இருக்குது. பெட்டர் தேன் பீயிங் அவுட் சைட். ப்ரிசனில் இருக்கவங்க ரொம்ப ஹாப்பியாக, சந்தோஷமாக, நிம்மதியாக இருக்காங்க. அட விடுப்பா, மனுஷனுக்கு கஷ்டம் நஷ்டம் ஜகஜம். இத போய் பெருசா நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு அப்ப என்னமோ முக்கியமான விஷயம் சொல்ல போறீங்க, சத்தியம் வாங்கினே. அது டேஸ் மே எவ்ரி டே த த்ரோட் பெயின், இட் வாஸ் த்ரோட் அவ்வளோ பெயினாக இருக்கும். டே பை டே இந்த நியூஸை பார்க்குறப்ப பக்குன்னு இருக்கும். சுற்றி இருக்கிறவங்களாம் நம்மளை ஏதோ ஒரு